ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் எஃப்டி ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூளைமேட்டில் தான் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி சூளைமேட்டில் நம்ம ஒரு பிரியாணி ஷாப் ஓப்பனிங்க்கு வந்திருந்தோம். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர் நியாஸ் பாயோட பக்கோடா பாய்ஸ் பிரியாணி ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ அவரோட சேனல் பக்கோடா பாய்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ நம்ம இனாக்ரேஷனுக்கு வந்திருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து வான்கோழி பிரியாணி இது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சாப்பிடல. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணோம். ஸோ சிக்கன் பிரியாணி குவாட் 90, மட்டன் 250, டர்க்கி பிரியாணி 200 அண்ட் லகான் வந்து 100 போடுறாங்க வீக்கெண்ட்ஸில். நம்ம வந்து டர்க்கி தான் ட்ரை பண்ண வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம கூட்டம். ஸோ பிரியாணி அடித்து தள்ளிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் சிக்கன் பிரியாணி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ சிக்கன், மட்டன் அண்டு டர்க்கி வந்து இருந்தது. நம்ம ஒரு 1:00 1:30 வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து சிக்கன் பிரியாணி பார்சல் போயிட்டுருக்கு பாருங்கள். நம்ம கூட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் வாங்குறதுக்காக க்யூ லைன் விட்டுருந்தோம். செம கூட்டம். உள்ளேயுமே டைனிங் வந்து சின்ன பிளேஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டைனிங் பிளேஸு. ஸோ இங்கே வந்து நீங்கள் இடம் கிடச்சா உட்காந்துக்கலாம். நிறைய செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நியாஸ் பாய் போட்டுருந்தார். அண்ட் அவர்கிட்ட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பக்கோடாவும் இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, டர்க்கி பிரியாணி, மட்டன் பக்கோடா, சிக்கன் பக்கோடா, காடை பக்கோடா, ஃபிஷ் பக்கோடா அண்ட் ப்ரான் பக்கோடா எல்லாமே இருக்குது. ஸோ பக்கோடாவும் வந்து பொரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பில்லு வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. அப்படியுமே வந்து நல்லா சூடாக வந்து பிரியாணியை வந்து இறங்குச்சு. நம்ம பில் வாங்கினது பார்த்திங்கன்னா வான்கோழி பிரியாணிக்கு தான். ஸோ அதுக்கு தான் ட்ரை பண்ண வந்திருந்தோம். எனக்கு வந்து வான்கோழி பிரியாணி எப்படியா ட்ரை பண்ணலாம் தான் வந்திருந்தோம். ஸோ இந்த சட்டியில் பார்த்திங்கன்னா வான்கோழி பிரியாணி அண்ணா வந்து பார்சல் அடிச்சிட்டு இருந்தார். அது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நல்ல பீசஸ்லாம் வந்து நிறைய போட்டு முட்டை வச்சு நல்லா அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு வந்து பிளேட் வந்து நெக்ஸ்ட்டு வந்தது. வான்கோழி பிரியாணி முடிய போணுச்சு. ஸோ கடைசியாக ஒரு 5 பிரியாணி கிட்ட பிளேட் தான் இருந்தது. ஸோ அதுவும் நமக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நமக்குள்ள இது போடுறதுக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வான்கோழி பிரியாணி நல்லா சுட சுட அண்ணா வந்து அடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஃபைனலி நமக்கு ஒரு பிளேட்டில் வான்கோழி பிரியாணி வித் முட்டையோடு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து வான்கோழி பிரியாணி. ஸோ வான்கோழி பிரியாணியில் வந்து மீட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹார்டாகவே இருந்தது. ஸோ நல்ல மேலே தோல் அது நல்லா குக்காக இருந்தது. நல்லா ஹார்டாக இருந்தது சிக்கன், அந்த வான்கோழி பிரியாணியோட மீட்டு. ஸோ நல்லா சூடாக வந்து நல்லா டெண்டரியாக இருந்தது. ஸோ அது நல்லா வந்து வெந்திருந்தது. அது வந்து அந்த பாஸ்மதி பிரியாணி ரைஸோடு சேர்த்து அந்த மசாலா அந்த எக்கெல்லாம் வச்சு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ வான்கோழி பிரியாணி சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா ஹார்டாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து அதுக்குன்னு ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து சிக்கன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் சிமிலர் டு சிக்கன் தான். பட் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது அந்த வான்கோழி பிரியாணிக்குன்னு ஒரு டேஸ்ட்டு. ஸோ அது வந்து அந்த ரைஸோட நல்லா பிளெண்ட் ஆகி அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. ஸோ 200 ருபீஸ்க்கு நல்லா 750 ml குவான்டிட்டி கொடுக்குறாங்க. நல்லா வந்து நிறைய ரைஸ் இருந்தது. அந்த மீட்டுமே நல்லா குக்காக இருந்தது. ஸோ மஸ்ட் ட்ரை. நீங்கள் வான்கோழி பிரியாணி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம பக்கோடா பாய்ஸ் பிரியாணியில் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் நியாஸ் பாய் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ அவருமே பார்த்திங்கன்னா நல்ல மக்களுக்கு வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார். கூட வந்து ஓனர்னு பார்க்காம நல்லா வந்து அவங்க சர்வர் கூட நின்று நல்லா வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அது பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம பக்கோடா பாய்ஸ் பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்கக்கிட்ட வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நல்ல விஷயம் பக்கோடா பாய்ஸ் பிரியாணியில் என்னன்னா பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கு வந்து ஃப்ரீ சாப்பாடு கொடுத்தேன். அது பக்கோடா பாய்ஸ் நியாஸ் பாய் வந்து அவர் கையாலே வந்து அவங்க கூட வந்து நல்லா பேசி அவங்களுக்கு வாழ்த்தி கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வாங்க அப்படின்னு சொல்லி பார்சல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து சூப்பர் தான். வந்து பக்கோடா பாய்ஸ் பிரியாணி வந்து ஹேண்டிகேப்ட் ஊனமுற்றோர்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு ப்ரான் பக்கோடா வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம். ஸோ ப்ரான் பக்கோடா வந்து நல்லா இது வந்து ஒரு 90 ருபீஸ் உங்களுக்கு வந்து நல்ல குவான்டிட்டி நிறைய கொடுக்குறாங்க.
நல்லா ப்ரானை வந்து நல்லா பக்கோடா மாதிரி பொரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதை நம்ம பிரியாணியோடு சேர்த்து அப்படியே வந்து வச்சுட்டு அந்த ப்ரான்லாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரானு. ஸோ நல்லா பெரிய பெரிய மீடியம் சைஸில் உள்ள ப்ரான் தான் போடுறாங்க. ரொம்ப சின்னது இல்லாமல் ரொம்ப பெருசு இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து போடுறாங்க. ஸோ இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ நல்லா அது வந்து நல்லா குக்கும் ஆயிருந்தது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. ஸோ பிரியாணிக்கு வந்து இது ஒரு செம்ம மேட்டராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரான் மட்டும் இல்லாமல் சிக்கன் பக்கோடா, மட்டன் பக்கோடா, ஃபிஷ் பக்கோடா கூட வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற ரேட் இருக்கும். ப்ரான் பக்கோடா பார்த்திங்கன்னா 90 ருபீஸ். ஸோ இது வந்து நம்ம அந்த பிரியாணி பாஸ்மதி ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தோம், பிளாஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்தால் கண்டிப்பாக இந்த ப்ரான் பக்கோடா வித் பிரியாணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த வட்டலாப்பமும் சேர்த்து வாங்கிட்டோம். இது ஒரு 50 ருபீஸ். ஸோ இது ஃபைனலாக டெசர்ட்டுக்கு வந்து இதை வாங்கிட்டோம். உள்ள முந்திரிலாம் போட்டிருந்தாங்க. இது வந்து ராம்நாத் ஸ்பெஷல். ஸோ முட்டை, பால் இதெல்லாம் வச்சு அவிச்சு செய்வாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இதுவுமே வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. ஃபைனல் டச்சுக்கு இது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக பக்கோடா பாய்ஸ் பிரியாணியில் வந்தீங்கன்னா இந்த வட்டலாப்பம் வந்து ஃபைனலாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த முந்திரியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுங்க. மஸ்ட் ட்ரை. ஸோ நீங்களும் பக்கோடா பாய்ஸ் பிரியாணி சூளை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வீடியோ பாய்.